ஹலோ எவ்ரிவன். நிறைய பேர் எனக்கு மெசேஜ் பண்ணி இந்த யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு கேட்குறீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இஃப் யூர் ஃப்ரெஷர் ப்ளீஸ் வாட்ச் திஸ் வீடியோ. ஃபர்ஸ்ட்டாக நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த எக்ஸாமோட ப்ராசஸ் வந்து நீங்கள் எவ்வளோ நாள் எடுக்கும் அண்ட் எத்தனை ஸ்டேஜ் இருக்குது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூபிஎஸ்சி சிலபஸ் இன்டர்நெட்டில் ஈஸியாக அவைலபிளாக இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி டேக் அ பிரிண்ட் அவுட் அண்ட் அதை உட்காந்து படிங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸாமில் எத்தனை ஸ்டேஜஸ் இருக்குது, எத்தனை பேப்பர்ஸ் இருக்குது, ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னா என்ன, அப்புறம் இம்பார்ட்டன்ட் கீவேர்ட்ஸ்லாம் ஹைலைட் பண்ணி அந்த கீவேர்ட்ஸுக்கு என்ன அர்த்தம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இதை வந்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட் வந்து சூஸ் பண்ணணும். ஆப்ஷனல் எப்படி சூஸ் பண்ணுறதுனா, ஒரு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸ் வந்து யூபிஎஸ்சி ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க அந்த சிலபஸ்லேயே. அதை போய் நீங்கள் உட்காந்து பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் தமிழ் லிட்ரேச்சர் பேக்ரவுண்டாக இருக்கீங்க அப்படின்னா தமிழ் லிட்ரேச்சர் சூஸ் பண்ணிக்கலாம். இஃப் இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் டு யூ, இங்கிலீஷ் லிட்ரேச்சராக இருந்தால் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது வந்து ஆப்ஷனல் என்ன எடுக்க போகிறோம் அப்படின்றத. ஏன்னா அது 2 பேப்பராக எழுத போகிறீங்க. ஒவ்வொரு பேப்பருக்கும் 250 மார்க். 250 + 250 500 மார்க். அந்த ஒரு சப்ஜெக்ட் தான் உங்கள் ஸ்கோரிங் பேப்பர், உங்கள் ரேங்க் டிசைட் பண்ணக்கூடிய பேப்பராக இருக்கும். ஆல்சோ ஆஸ் அ நெக்ஸ்ட் ஸ்டெப், நீங்கள் வந்து சிலபஸை படித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த ப்ராசஸே உங்களுக்கு தெரிஞ்சிடும். எவ்வளோ நாள் இந்த எக்ஸாம் நடக்க போகுது, 1 வருஷம் நடக்க போகுது. உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக 1 வருஷம் கண்டிப்பாக தேவை. நீங்கள் ஃபுல் டைமாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா 1 வருஷம் தேவை. நீங்கள் ஒர்க் போயிட்டே ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 1 வருஷத்துக்கும் மேலேயும் டைம் வந்து தேவைப்படும். ஸோ நீங்கள் எந்த இயர் வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, 2026 ஜனவரி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் 2027க்கு எய்ம் பண்ணலாம். ஏன்னா 1 வருஷம் ப்ரிப்பரேஷனுக்கு டைம் இருக்குது. கிட்டத்தட்ட 16-17 மந்த்ஸ் இருக்குது. அண்ட் தென் நீங்கள் வந்து எத்தனை அட்டெம்ப்ட் நமக்கு கொடுக்க போகிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ தான் நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கீங்கன்னா ஒரு 2 அட்டம் 3 அட்டம் கொடுக்க போகிறீங்களா, இல்லை ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த எக்ஸாம் தான் உங்களுக்கு கோல் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனும் இதுதான். நாளைக்கு உங்களால் எவ்வளோ நேரம் உட்காந்து படிக்க முடியும்? நான் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்கிறேன், அட்லீஸ்ட் ஒரு 4 to 5 hours பர் டே ஆகுது கண்டிப்பாக உங்களுக்கு வேணும். நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா, லைக் ஃபுல் டைம் ஆஸ்பிரண்ட்னா நீங்கள் ஒரு 6 to 8 hours கூட நீங்கள் உட்காந்து படிக்கலாம். அப்படி படிச்சிங்கன்னா தான் இந்த சிலபஸையாவது நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி எக்ஸாமில் என்ன கேட்குறாங்க, லைக் ஆன்சர் ரைட்டிங் பண்ணணும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், இது எல்லாத்துக்குமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன் இந்த டைம் வந்து. ஸோ எல்லா டெஸ்ட் அட்டன் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே வந்து இந்த டைம் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ இது உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்றதையும் நீங்கள் டிசைட் பண்ணி வச்சுக்கணும். சிலபஸை படித்து முடிச்சதும் டேரெக்டாக நீங்கள் புக்ஸ்குள்ளே ஜம்ப் பண்ணி போய் டாப்பர்ஸ் வீடியோவை பார்த்துட்டு எல்லா புக்கையும் வாங்கி வச்சுக்கிறேன். ஒவ்வொரு டாப்பரை பார்க்கும்போதும் அவன் வேறு மெட்டீரியலை ரெஃபர் பண்ணியிருப்பான், வேறு இன்ஸ்டியூட்டில் படிச்சிருப்பான். ஸோ அவன் டிஃப்ரெண்ட் புக்ஸ் யூஸ் பண்ணுவான், டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பான். ஸோ எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. எல்லா சப்ஜெக்ட்டும் ஒன்று தான். எல்லா இன்ஸ்டியூட்லையும் ஒரே சப்ஜெக்ட் தான் சொல்லியிருப்பாங்க. இன்னும் வேறு மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க, வேறு மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஒன்று கலர் பிரிண்ட் அவுட்டாக இருக்கும், பிக்சர்ஸ் இருக்கும். ஒரு இன்ஸ்டியூட்டில் பிக்சர்ஸ் எல்லாமே வெறும் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ என்ன மெட்டீரியல்ஸ் வாங்கணும், என்ன புக்ஸ் வாங்கணும், எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.